தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது பழைய கதை. ஆனால் புதிய ஆபத்து வாசலில் வந்து கதவை தட்டுகிறது. அதுவும் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் 2026ஆம் ஆண்டு மக்களவை தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை எம்பிக்களை மக்களவைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் மக்களவை தொகுதி மறுவரையறை. 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசு 42வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியது. அதன்படி மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள பிரதிநிதித்துவ தொகுதிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு இடமின்றி 543ஆக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின் 2001ஆம் ஆண்டில் 84வது முறையாக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. 2026ஆம் ஆண்டு வரை 543 மக்களவை உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என உறுதி செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் வரும் 2026ஆம் ஆண்டோடு முடிவடைகிறது. இந்த சூழலில்தான் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருவர் நமக்கிருவர் போன்ற மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. அதே சமயம் பல வட மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும். இங்குதான் பாஜக அரசின் சதி தொடங்குகிறது. ஒன்று, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 848ஆக அதிகரிப்பது. மற்றொன்று, தற்போதுள்ள 543 தொகுதிகளை மாற்றாமல் மறுவரையறை மேற்கொள்வது. இந்த இரண்டில் எதை செய்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு பாதிப்புதான். முதலாவதாக, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 848ஆக அதிகரிப்பது நியாயமாக தோன்றலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 848ஆக அதிகரித்தால் தமிழ்நாட்டிற்கு வெறும் 10 மக்களவை தொகுதிகளே கூடுதலாக கிடைக்கும். அதே சமயம் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் உத்தரப்பிரதேசம் 63 தொகுதிகளையும், பீகார் 39 தொகுதிகளையும், ராஜஸ்தான் 25 தொகுதிகளையும் கூடுதலாக பெறும். இரண்டாவதாக, தற்போதுள்ள 543 மக்களவை தொகுதிகளை அப்படியே வைத்து தொகுதிகளை மட்டும் மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாட்டிற்கு தான் பாதிப்பு. அப்படி செய்தால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்கும். அதாவது 39 மக்களவை தொகுதிகளில் இருந்து 31 தொகுதிகளாக குறையும். அதே சமயம் உத்தரப்பிரதேசம் 11 மக்களவை தொகுதிகளையும், பீகார் 10 தொகுதிகளையும், ராஜஸ்தான் 6 தொகுதிகளையும் கூடுதலாக பெறும். கல்வி, மொழி உரிமை, வரி பகிர்வு, பட்ஜெட் என தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய அரசின் அடுத்த நகர்வுதான் தொகுதி மறுவரையறை. இதன்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத இந்தி பேசும் வட இந்திய மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை அள்ளிக் கொடுக்க போகிறார்கள். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு குறைவான தொகுதிகளை கொடுத்து நம்மை அதிகாரமற்றவர்களாக, குரலற்றவர்களாக மாற்ற திட்டமிடுகிறார்கள். எந்த ஊர் நியாயம் இது? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ் மக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்க வேண்டும் என்பதே பாஜகவின் சதி திட்டம். மக்களவை தொகுதி மறுவரையறை மூலம் நமது பிரதிநிதித்துவத்தை குறைத்து நமது குரலை பலவீனமாக்குவது ஒன்றிய பாஜகவின் திட்டம். இத்தகைய சதித்திட்டம் அரங்கேறினால் கல்வி, பொருளாதார கொள்கைகள், மாநில உரிமைகளில் தமிழ்நாட்டின் குரல் வலை நெரிக்கப்படும். நியாயமாக மக்களவை தொகுதி மறுவரையறையை செய்ய வேண்டும் அல்லது தற்போதுள்ள நிலையே நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ்நாட்டின் வாதம். நாம் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம். ஒன்றிய அரசின் சூழ்ச்சியை ஓரணியில் நின்று வீழ்த்துவோம்.